ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லிவித் ஃபுட். நம்ம இன்றைக்கி மில்க் பவுடரில் 4 வகை ஸ்வீட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாக்லேட் பேடா. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் நெய் விட்டுக்கிறேன். அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வைத்த பால் விட்டுக்கலாம். இதோட நம்ம மில்க் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். ஏன்னா அடுப்பில் வச்சு நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக அது கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் கலந்துடுறேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்போது கோகோ பவுடர் சேர்த்துருக்கோம். ஏன்னா சாக்லேட் பேடா செய்கிறதுக்கு இதை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். 2 or 3 மினிட்ஸ்லேயே ஸ்வீட் தயார் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நம்ம இந்த சாக்லேட் பேடா பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் பிடிக்காத குழந்தைங்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சு பேனில் ஒட்டாமல் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியே நட்ஸை சேர்த்துக்கலாம். நமக்கு சாக்லேட் பேடா தயாராகிடுச்சு. நல்லா கூலாக ஆறின பிறகு இதை நம்ம பேடாவாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கடைகளெல்லாம் இதனோட விலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் மில்க் பவுடர் வாங்கி வச்சுட்டு இந்த 4 வகை ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சாக்லேட் பேடா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்கள். இப்போ நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை தடவி நம்ம இப்போ உருண்டைகளாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பேடா மாதிரி தட்ட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு சுலபமாக இந்த ஸ்வீட் தயாராகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்ச பேடாக்கு நடுவில் நட்ஸு வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வச்சுக்கலாம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸை வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். சாக்லேட் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி. இப்போ ஒரு பவுலில் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாக்லேட் ரெசிபி. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக செய்ய வரும். நம்ம அதுக்குள்ளே நெய் தடவிய ஒரு பாத்திரத்தை தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவை இருக்காது. 2 பொருட்களை வைத்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நேரம் ஆக ஆக இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதற்கு 1 to 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். அதிகமாக தேவைப்படாது. இப்போ நல்லா இலக்கி விட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மில்க் பவுடரில் ஏற்கனவே சர்க்கரை இருக்கும். அதனால் சர்க்கரையின் அளவை பார்த்து சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட் ரெசிபி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பேனில் ஒட்டாமல் வந்தவுடனே நம்ம நெய் தடவிய பாத்திரத்தில் இதை கொட்டிடலாம். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. அதிக நேரம் நம்ம இலக்கி விட வேண்டாம். பதம் மாறிடும். அதனால் பார்த்து நம்ம பக்குவமாக இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சமப்படுத்திடலாம்.
ஒரு 10லேருந்து 15 நிமிடம் அப்படியே கூல் ஆற விடலாம். இப்போ நல்லா கூலாகிடுச்சு. ஓரங்களில் கட் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நமக்கு சாக்லேட் தயாராகிடும். நம்ம வேண்டிய ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் ரோல். இதுக்கு முதல்ல கோவா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நெய், பால், மில்க் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது சுவைக்காக நான் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கோவா தயாராகிடுச்சு. இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்றுத்தில் நான் கலர் சேர்க்க போகிறேன். பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர் சேர்க்க போகிறேன். இன்னொன்று ப்ளைனாக வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவிருக்கேன். இது அடிக்கடி கையில் ஒட்டும். அப்பப்போ நீங்கள் கையில் நெய் தடவிட்டு இந்த மில்க் பவுடர் கோவாவை தொடுங்க, இல்லைன்னா கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த இந்த பிங்க் கலரையும் நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். அப்போ தான் இது உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் கோவாவை சப்பாத்தி மாதிரி நல்லா பரத்திக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரோலை இது உள்ளே வச்சிடலாம். இது செட் ஆகணும்னா 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டாலே ஒரு 1/2 அன் ஹவரில் இது செட் ஆகிடும். இப்போ நம்ம தனியாக பிரித்து எடுத்து இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு மில்க் ரோல் தயாராகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் மில்க் பர்ஃபி பார்க்க போகிறோம். இது நடுவில் சாக்லேட் லேயர் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக சுடுதண்ணியை வச்சு கொதிக்க வச்சோன்னா நமக்கு கடாய் நீட்டாகிடும். இப்போ இந்த கடாயில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சின பாலை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிஞ்ச பிறகு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்வீட்டுக்காக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் மெய்டு விட்டுக்கலாம். சப்போஸ் வீட்டில் மில்க் மெய்டு இல்லைன்னா நீங்கள் அதிகமாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இலக்கி விட்டுக்கலாம்.
பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகிறதுக்காகவும் நான் இந்த சின்ன ஸ்பூனை இது உள்ள போட்டுடுறேன். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சாக்லேட்டு எடுத்துருக்கேன். இது வந்து டார்க் சாக்லேட்டு, 90% டார்க் சாக்லேட்டு. இதில் ஸ்வீட்டே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு டார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 55% இல்லைனா 75% இருக்கிற டார்க் சாக்லேட் எடுத்துக்குங்க. அதை மெல்ட் பண்ணி சாக்கோ சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் இங்கே பால் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இப்போ உள்ளே போட்ட அந்த ஸ்பூனை எடுத்துடலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா சேர்ந்து ஒன்று போல் திரண்டு வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருந்தேன். அதில் இதை போட்டுடலாம். அப்போ தான் நம்மளால் பர்ஃபி மாதிரி கட் பண்ண முடியும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவி இந்த மிக்சிங்கை போட்டுடலாம். ஒரு கரண்டியில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். இது இன்னும் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக காய்ச்சின பால் நான் இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டுக்காக. ஏற்கனவே உங்களுக்கு டார்க் சாக்லேட்டில் ஸ்வீட் இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டாம், வெறும் பால் மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பதம் வரணும். இப்போ இந்த மில்க் பர்ஃபி மேலே இந்த டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி தடவிடலாம். ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விடுங்க. இப்போது இன்னொரு பார்ட் எடுத்து அது மேலே நெய் தடவின ஸ்பூனால் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி அதுக்குள்ளேயும் இது சூடு ஆறி இருக்கும். இப்போது இது மேலே கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் தூவிடலாம். இதில் பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோன்னா இது மேலே தூவுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கத்தியிலையும் நம்ம நெய் நல்லா தடவிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். இப்போது ஓரத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை
பர்ஃபி ஷேப்புக்கு வந்துருக்கு. இது அழகாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. நமக்கு சாக்லேட் மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.